ஜாதியை பார்த்து தான் ஓட்டு போடுறான். எல்லா மக்களுமே நேற்று வரைக்கும் நான் இருந்தேன், ஜாதியை பார்த்து தான் ஓட்டு போடுறான், ஜாதிக்காக தான் எல்லாமே பாடுபடுறான். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ ஜாதியை வச்சு பின்புலம் வச்சு, இப்போ பிசிகா கூட இருக்கட்டும், பாமக கூட இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு சமுதாயத்துக்காக தான் இங்க ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஆனா கீழே இருக்கிற தலைவர்கள்லாம் ஓகேவா தான் இருக்காங்க, ரெண்டு தலைவர்களுமே. ஆனா கீழே இருக்கிற மக்கள் வந்து ஜாதி ரீதியா இருக்கிறதுனால, அந்த ஜாதி ரீதியால இருக்கிற எப்பயுமே ஒரு கட்சி மேல வரவே முடியாது. தலைமை பேசாம இப்போ தலைமை எப்போ ஸ்ட்ராங்கா இருக்குதோ அப்போதான் அது மேல வர முடியும். அதனாலதான் வந்து இப்போ சாதி பாக்குறது இல்லை திமுக. அதனாலதான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து 6 சீட்ல இருந்து 8 சீட்டை உயர்த்திருக்காங்களா? இன்னும் அந்த பிளாஸ்டிக் சேர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறது? அப்படிலாம் இல்லைண்ணே, பிளாஸ்டிக் சேர் அதெல்லாம் இல்லைண்ணே. அவங்க வந்து திமுகல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுத்தாங்க. இப்போ யாருக்கு இவங்க தேமுதிக 10 சீட்டு கொடுத்தாங்க. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியா போச்சு. ஏன் அவங்களுக்கு 10 இப்போ வந்தாங்க 10 இவங்களுக்கு 8? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து சீட்டுக்காகலாம் இல்லை, அவங்க கொள்கை அடிப்படையில் தான் எங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. வேற எதுக்காகலாம் இல்லை, சீட்டுக்காகலாம் அவங்க இல்லை.